நீங்க சொல்ற குற்றம் ஒண்ணுமே இல்லைங்க. அல்லேலூயா. நீ சொல்ற குற்றம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவர் சமாதானக்காரர். அவர் இன்னைக்கு தப்பாக அவரை குற்றம் சாட்டி ஒரு கலவத்திற்கு காரணராக கூட்டி வந்தார்கள். அழகாக சொல்றாரு, ஒன்றும் இல்லை, நீங்க சொல்ற குற்றங்கள்ல உண்மையுமே இவர்கள் என்ன செய்யவில்லை, காணவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஜனங்கள் நம்மை குறித்து அப்படிதான் சாட்சி கொடுக்கணும். சமாதானத்துக்கு தான் காரணர், கலகத்திற்கு காரணர் அல்ல என்பதை ஜனங்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். மீகா 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, இவரே சமாதான காரணர். மீகா 5:5 இவரே சமாதானக்காரர். அவர் வந்தாதான் சமாதானமே வரும். அல்லேலூயா. அவர் ஏன் சமாதானம் இல்லை, அதான் சமாதான பிரபு. குடும்பத்தில் சமாதானம் வரணும்னா அவர் வந்து ஆகணும். அவர் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு என்னென்ன எவ்வளோ 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசினாலும் சமாதானம் வராது. ஏன்னா இவர் தான் சமாதான காரணர். இவர் சொல்றோம். எபேசியர் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணரானார். எபேசியர் 2:14 வாசிக்கிறீங்களா? அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுசுவரை தகர்த்தார். இன்றைக்கு யூதர்கள் புறஜாதிகள் என்கிற ஒரு பிரிவினை இருந்தது. யூத ஜனங்கள் புறஜாதிகள். இந்த பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து போட்டார். அல்லேலூயா. இவர் சமாதான காரணரானார். சமாதான காரணரான அன்பானவர்களே, ஆகவே இவர் சமாதானத்திற்கு காரணர். அப்ப நம்ம சமாதானத்தை தொடர்ந்து போகும், கழகத்தை அல்ல. எதை தொடர்ந்து போக வேண்டும்? சமாதானத்திலும் தொடர்ந்து போக வேண்டும். குடும்பத்திலேயும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி. இன்னைக்கு பாருங்க, உள்ளத்துக்குள்ள சமாதானமே இருக்காது. சிலர் போட்டு அப்படியே பிரச்சனைகளையே அப்படியே ஆராய்ந்து கொண்டிருப்பாங்க. அதான் நீங்கள் சமாதானமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுங்க. இப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகி தேவன் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்குள்ள சமாதானமா இருக்க, குடும்பத்துல சமாதானமா இருக்க. அப்போதான் நீங்க எங்க போறீங்களோ அங்கேயும் சமாதானம் உண்டாகும். நீங்க பிரச்சனையோடையே நீங்க எங்க போனா அங்க போராட்டம்லாம் பிரச்சனை தான் வரும். உங்களுக்குள்ள சமாதானம் அப்படியே பொங்கி வழிந்தா போராட்டம்லாம் சமாதானம் செய்யும். நதியை போல பாரு. சமாதான நதியை போல பாரு. கண்பானவர்களே, அங்கே சமாதானத்தை தொடருங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சமாதானக்காரர்.